சொன்னது 525 வாக்குறுதிகள் 10% கூட நிறைவேற்றாத ஸ்டாலின் அடித்து ஆடும் எடப்பாடி பழனிசாமி. வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. தமிழகத்தில் சொத்து வரி, வீட்டு வரி, குடிநீர் வரி என எல்லா வரிகளையும் உயர்த்திவிட்டார்கள். மின் கட்டணம் 67% உயர்த்திவிட்டனர். சொன்னது ஒன்று, செய்வது ஒன்று. கட்டுமான பொருட்கள் விலையும் 100% ஏறிவிட்டது. பிளான் அப்ரூவல் 40,000 ரூபாய் என்றால் இந்த ஆட்சியில் 80,000 ரூபாய் 100% உயர்த்திட்டாங்க என்று முதல்வர் ஸ்டாலினை எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடியில் விமர்சனம் செய்தார். திமுக 525 அறிவிப்புகள் வெளியிட்டு அவற்றில் 10% கூட நிறைவேற்றவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி சாடினார். அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ளது. இதையொட்டி அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் எழுச்சி பயணத்தை எடப்பாடி பழனிசாமி தொடங்கியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, ஓட்டப்பிடாரம் தொகுதிகளில் மக்களை சந்தித்துவிட்டு இறுதியாக தூத்துக்குடி வந்தார். தூத்துக்குடி விவிடி சாலையில் குழுமியிருந்த மக்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி பேசினார். அப்போது அவர் கூறியதாவது: தூத்துக்குடி நகரமே குலுங்கும் அளவுக்கு மக்கள் வெள்ளம் கடல் போல் காட்சியளிக்கிறது. கடல் போல் எல்லையில்லா தூரம் மக்கள் கூட்டம். இந்த மக்கள் எழுச்சி ஆரவாரமே தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்று விட்டதை சொல்கிறது. திமுக கூட்டணி வலிமையானது. 200 இடங்களில் வெல்லும் என்கிறார் ஸ்டாலின். அது பகல் கனவு. ஸ்டாலின் அவர்களே நேரலையில் தூத்துக்குடியில் மக்கள் எழுச்சியை பாருங்கள். அடுத்த ஆண்டு தேர்தலில் அதிமுக கூட்டணி 210 இடங்களில் வென்று தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும். இதே தூத்துக்குடியில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு கடும் மழை வெள்ளம். ஓடோடி வந்து பார்த்தோம். முதல்வர் உங்களை வந்து பார்க்கவில்லை. டெல்லிக்கு போய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினார். மக்களை பார்க்காத முதல்வர் தேவையா? உணவு, நீர் இல்லாமல் கஷ்டப்படுவதை அறிந்ததும் நான் அடுத்த நாளே வந்தேன். படையில் ஓடையில் அதிமுக ஆட்சியின் போது நிதி ஒதுக்கி தூர்வார நடவடிக்கை எடுத்தோம். திமுக ஆட்சியில் கமிஷன் படியாததால் கைவிட்டனர். அதனால் வெள்ள நீர் வடியாமல் வீடுகளெல்லாம் தண்ணீரில் மூழ்கியது. கார், பைக் எல்லாம் மூழ்கியது. எங்களால் ஆன உதவிகளை நாங்கள் செய்தோம். இங்குள்ள அமைச்சர் வரவில்லை, முதல்வர் வரவில்லை. மக்கள் பாதிக்கப்படும் போது குறை கேட்பவர்தான் உண்மையான முதல்வர். அப்படிப்பட்ட முதல்வர் இங்கு இருக்கிறாரா? அவர் மக்களை பற்றி கவலைப்படுவதில்லை. வீட்டு மக்களை பற்றி மட்டுமே கவலைப்படுகிறார். அவர் குடும்பத்தில் இப்படி நடந்தால் டெல்லிக்கு போவாரா முதல்வர்? நாங்க பேசுவது உண்மை. மக்கள் பிரச்சனைக்கு ஓடோடி வருவது அதிமுக மட்டுமே. அதிமுக ஆட்சியில்தான் 1000 கோடியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் கொண்டு வந்தோம். சிறப்பாக வேலை நடந்தது. ஆட்சி மாறியதும் அவர் ரிப்பன் வெட்டி திறந்தார். தடையில்லா பாதுகாக்கப்பட்ட குடிநீர் 4வது பைப்லைன் 283 கோடி ரூபாயில் கொண்டு வந்தோம். அதற்கு முன்பு அம்மா, எம்ஜிஆர் இருந்தபோதும் குடிநீர் வழங்கினோம். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கேன்சருக்கு நவீன கருவி அமைத்து கொடுத்தோம். இப்படி நிறைய திட்டம் நிறைவேற்றினோம். திமுக 525 அறிவிப்புகள் வெளியிட்டு அவற்றில் 10% கூட நிறைவேற்றவில்லை. எப்போது கேட்டாலும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்தோம் என்கிறார். எப்போது கொடுத்தார்கள்? 28 மாதம் கழித்து. அதுவும் அதிமுக தான் போராடி வாங்கி கொடுத்தது. இப்போது மக்கள் செல்வாக்கு இழந்து விட்டதால் விதியை தளர்த்தி மேலும் 30 லட்சம் பேருக்கு உரிமை தொகை கொடுக்கிறார். மக்கள் கஷ்டத்தை எண்ணி கொடுக்கவில்லை. அடுத்த ஆண்டு தேர்தல் வருது, ஓட்டு போடுவாங்க என்றுதான் கொடுக்கிறார். உஷாரா இருங்க. அதிமுக 1500 ரூபாய் கொடுப்போம் என்று சொன்னோம். ஆனால் திமுகவுக்கு ஓட்டு போட்டீர்கள். இப்போது 30 லட்சம் பேருக்கு 52 மாதம் பட்டை நாமம் போட்டுவிட்டார். இப்போதுதான் மக்கள் பிரச்சனை தெரிகிறது. 45 நாளில் சரி செய்வாராம். இத்தனை நாள் என்ன செய்தீர்கள்? 50 மாத காலத்தில் தீர்க்க முடியாத பிரச்சனை இன்னும் 8 மாதத்தில் தீர்க்க முடியுமா? இது ஓட்டுக்காக மக்களை ஏமாற்றும் நாடகம். இதே மாதிரிதான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது புகார் பெட்டின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்து மனுக்களை வாங்கினார். ஆட்சிக்கு வந்ததும் தீர்வு காணப்படும் என்றார். ஏற்கனவே மனு கொடுத்து விட்டீர்களே, இப்போது மீண்டும் எதற்கு, எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்பதை எண்ணி பார்த்து வருகின்ற தேர்தலில் அதிமுக சார்பில் நிறுத்தப்படும் வேட்பாளரை ஆதரித்து வெற்றி பெறச் செய்யுங்கள். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். பை பை ஸ்டாலின் என்றார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.